சிறப்புரையாக தொல்காப்பியர் செய்யுளியல் கொள்கைகளும் கவிதை உருவாக்கமும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ள முனைவர் து. ராஜம்மாள் MA MPhil PhD அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். PhD கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பணி அனுபவம் 9 ஆண்டுகள், ஆய்வு பணி அனுபவம் 4 ஆண்டுகள், 3 ஆய்வியல் நிறைஞர் பட்ட மாணவர்களுக்கும் மற்றும் 1 முனைவர் பட்ட மாணாக்கிற்கும் ஆய்வு நெறியாளராக இருக்கிறார். இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கான வழிகாட்டி 2017 பெஸ்ட் டீச்சர் அவார்டு பெற்றவர். கல்லூரியில் போட்டிக்கு செல்லும் மாணவர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நெறிப்படுத்துனர். PhD கலை அறிவியல் கல்லூரி நிலாமுற்றம் குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளர். தமிழ்துறை புகழமுது இலக்கிய மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர். பல்வேறு கருத்தரங்கு மற்றும் பயிலரங்கம் மற்றும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர். PhD கேர் வழங்கிய ஆய்வு திட்ட நிதியினை பெற்றவர். இளம் ஆய்வாளர் விருது, தேவநேய பாவாணர் ஆய்வு நெறியாளர் விருது என பல விருதுகளை பெற்றவர். பல்வேறு ஆய்வுரைகளை நிகழ்த்தியவர். கல்லூரி கருத்தரங்கில் துணை பதிப்பாசிரியராக இருந்தார். சிறுகதை எழுதுபவர். இலக்கணம், சங்க இலக்கியம், ஒப்பிலக்கணம் மற்றும் ஒப்பிலக்கியம், திறனாய்வு, மொழிபெயர்ப்பு போன்ற துறைகளில் ஆர்வம் உள்ளவர். மலையாளம், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை பயின்றவர். பல்வேறு ஆய்வரங்கம், கருத்தரங்கம், பயிலரங்கம், ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்டவர். இவ்வளவு பெருமை மிகு அம்மையாரை சிறப்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்கள் கூடியிருக்கும் இந்த அவையில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா கலியப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் எங்கு வாழ்கிறது என்று கேட்டால் தொன்மையான தமிழ் சான்றோர்களினுடைய மரபில் வாழ்கிறது என்று சொல்வதற்கு இணங்க விடுமுறை தினத்தையும் பொருட்படுத்தாது தமிழின் மீதும் தொல்காப்பியத்தின் மீதும் இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்கிட்ட காளியப்பன் ஐயா கேட்டாங்க, தொல்காப்பியத்தில் பேசணும்னா நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் பேசுறீங்க, இல்லை என்ன உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எப்பயுமே தொல்காப்பியத்தில் எல்லா பகுதியுமே பிடிக்கும். எப்பயுமே நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களினுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம படிக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு பாடம் யாரினால் நடத்தப்படுகின்றது அப்படின்ற அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய பேராசிரியர்களான பேராசிரியர் ஆ. சீனிவாசன், பேராசிரியர் து. சேதுபாண்டியன் அவர்கள் இலக்கணத்தில் புலமை மிகுந்தவர்கள். ஒரு இலக்கணத்தை எப்படி அணுகுவது, அதை எப்படி எடுத்துரைப்பது அப்படி என்று கற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர்கள். அதனால எனக்கு தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த 2 புலமையாளர்களினுடைய முகங்கள் வந்து சென்று போகக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல எனக்கு தொல்காப்பியத்துல ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்றதுல
நான் வந்து பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பேன் அப்படின்றது, இது என் ஆசிரியர்களுக்கான பெருமை அப்படின்றத நான் சொல்றேன். தேவநேய பாவாணர் ஐயா அவர்கள் சொல்வாங்க, இப்ப பாரதியார் சொல்லும்போது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இந்தாவது எங்கும் காணும். அவர் நிறைய மொழிகளை கற்றறிந்திருக்கிறாரு. அதனால அவர் வந்து தமிழ் மொழியை வந்து பிற மொழிகளை காட்டிலும் சிறந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் தேவநேய பாவாணர் ஐயா அவர்கள் சொல்லும்போது தமிழ் சிறந்த மொழி, தமிழில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சிறந்த கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல தமிழை வந்து நம்ம உயர்வுபடுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் ஒரு மொழியை மட்டுமே அறிந்து கொண்டு நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிற மொழிகளையும் பிற மொழிகளுக்கான கருத்துக்களையும் இலக்கணங்களையும் கற்றுணர்ந்து அதுக்கு பின்னாடி நம்ம மொழியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத சொல்றேன். இப்ப அந்த வகையில நான் விரும்பின ஒரு விஷயம், எப்பயுமே நான் வந்து திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய செய்யுளியல் அப்படின்ற ஒரு பகுதி. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்ற 3 பகுப்பிலும் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்யுளியல் அப்படின்ற பகுதி ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நான் கருதுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மேலைய இலக்கணங்களாக இருக்கட்டும், இந்திய இலக்கணங்களாக இருக்கட்டும், எந்த இலக்கணங்களிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பான செய்யுளுக்கான ஒரு அமைப்பு முறையை பேசியிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்தில் செய்யுளியல் அப்படின்ற பகுதி. அப்ப அந்த செய்யுளியல் அப்படின்ற அந்த பகுதி எவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடியது அப்படின்றத வகுப்பில் ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செய்யுளியல் அப்படின்ற பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் இலக்கியத்திற்கான இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இலக்கியத்திற்கான இலக்கணத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 2 இயல் ரொம்ப முக்கியமான இயல் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து செய்யுளியல், இன்னொன்று மரபியல். இது 2 தான் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணங்களினுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக கருதப்படக்கூடியது. இப்ப நீங்க மரபியல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கோ பிற துறையை சார்ந்திருக்கக்கூடிய பல தகவல்களை தொல்காப்பியர் அவருக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடியவர்களினுடைய இலக்கணங்களிலிருந்து அல்லது தான் கண்ட களங்களில் இருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து பதிவு செய்திருக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நூலினை உருவாக்கக்கூடிய மரபினை பற்றி அந்த காலகட்டத்தில் பேசிட்டார். ஒரு நூல் அப்படின்றது எப்படி உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கு, ஒரு அச்சுத்துறை பற்றி பேசிட்டாரு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக. அதே மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய அமைப்பு முறையை பற்றி பேசியிருக்கக்கூடியவராக இருக்கார். அப்ப இந்த செய்யுளியலாக இருக்கட்டும், மரபியலாக இருக்கட்டும், இது 2ம் தமிழ் இலக்கணத்தின் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப என்னுடைய ஆய்வை நான் 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் செய்யுளியல் கொள்கை அப்படின்ற ஒரு தலைப்பு, அதனால செய்யுளியல் கொள்கை அப்படின் போது கொள்கை அப்படின்றது பற்றியும் கொள்கை தொடர்பான தொல்காப்பிய செய்யுளியல் கொள்கை தொடர்பான சில விஷயங்களையும் பொதுவா பேசலாம், பொது நிலையில பேசலாம் அப்படின்றது ஒரு பகுதி. 2வது பகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குறிப்பாக தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள், அந்த செய்யுளியல் இலக்கணம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு, இந்த கொள்கையோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கு அப்படின்றது 2வது பகுதி. 3வது பகுதியில கவிதை உருவாக்கம். இந்த இடத்துல நான் கவிதை அப்படின்னு சொல்றது
செய்யுள சொல்றேன். செய்யுளுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைக்கூ கவிதை வரையிலான கவிதைகளை பற்றி எல்லாமே சொல்றேன். அந்த கவிதைகளினுடைய ஒரு உருவாக்கத்தில் இந்த செய்யுளியல் அப்படின்றது வந்து எப்படி முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்றத மூணாவது பகுதியில பேசுறோம். அப்ப இந்த மூன்று நிலைகள்ல நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த கருத்துக்களை வந்து ஆய்வு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அப்படின்றது. முதல்ல கொள்கை அப்படின்ற ஒரு சொல்லாடல். இப்ப இந்த கொள்கை அப்படின்ற சொல்லாடல் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். எதை ஏற்றுக்கொள்ளுதல்? ஒரு சிந்தனையை அல்லது ஒரு கருத்தை அல்லது ஒரு மரபினை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற நிலையில பொருள்படக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஸ்டின் வாரன் ரெனவெலா அப்படின்ற மேலைய இலக்கிய திறனாய்வாளர்கள் லிட்டரரி தியரி அப்படின்ற ஒரு நூலை வந்து எடுத்திருக்காங்க. அத தமிழ்ல குளோரியா சுந்தரமதி அப்படின்றவங்க மொழிபெயர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப அதுல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொள்கை அப்படின்ற சொல்லாடலுக்கு வந்து தியரி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்றத தியரி அப்படின்ற ஒரு ஆங்கில சொல்லி கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொள்கை அப்படின்ற அந்த தமிழ் சொல்லுக்கான இணையான ஆங்கில சொல் என்ன பிரின்சிபல் அப்படின்றது. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பிரின்சிபலோட அதாவது ஒரு பிரின்சிபலோட நம்ம இருக்கோம், ஒரு கொள்கைகளோட நாம் வாழக்கூடியவர்களாக வந்து இருக்கோம் அப்படின்னு. அப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொள்கை அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் லெக்சிக்கல் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒழுங்கு அப்படின்ற ஒரு பொருள். அதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு அப்படின்னா ஒரு மரபார்ந்த ஒரு வரையறுக்கப்படக்கூடிய ஒரு விதி அல்லது ஒரு நெறிமுறைகள் அப்படின்ற ஒரு பொருண்மையில வந்து கையாளப்படக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5 விஷயத்தை வந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இலக்கியத்தினுடைய வடிவம், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பாடுபொருள், அதனுடைய கண்டென்ட், மூணாவது அதனுடைய உத்தி டெக்னிக்ஸ், நாலாவது படைப்பாளர் ஆதர், அஞ்சாவது வாசகன் அப்படின்னு ரீடர் அப்படின்ற ஒரு நிலையில இந்த 5 பேரை மையம் விட்டதாகத்தான் ஒரு இந்த 5 பேர்ல ஏதோ ஒருத்தருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மையம் விட்டதாக இந்த கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செயல்படக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்றத பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன அப்படின்னா, இந்த கொள்கை அப்படின்ற சொல்லாடலுக்கு இப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு விளக்கங்கள் கத்திருந்தாலும் நம்ம ஒரு பொது வரையறை வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு படைப்பாளரினுடைய சிந்தனை கருத்துக்கள். இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனால தொல்காப்பியரினுடைய படைப்பாக்க ஒரு செயலை உருவாக்குவதற்கான ஒரு மரபுகள் இருக்கும் இல்லையா, ஒரு விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, அந்த விதிமுறைகளை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொள்கைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு. இப்ப அந்த வகையில அத செயலியல் கொள்கை அப்படின்ற ஒரு பொருண்மை வந்து கையாளப்படக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத இருக்கு. இப்ப இந்த செயலியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஒரு 4 நிலைகள்ல நம்ம பிரித்து பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப மாத்திரை, எழுத்து, அசை, அப்புறம் வந்து சீர், அடி, யாப்பு, தொடை, மரபு, தூக்கு, திணை, கைகோள் இப்படி சொல்லிட்டு வரிசையா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதுல செய்யும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 34 உறுப்புகள், 26 + 8 34 உறுப்புகளை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. இதுல காமனா வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய மாத்திரையிலிருந்து அளவியல் வரையில பேசக்கூடிய அந்த செய்யுள் உறுப்புகள் வடிவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்யுள் உறுப்புகளாக இருக்கிறது. ஒரு கவிதைக்கான வடிவத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய செய்யுள் உறுப்புகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து 2வது நம்ம
எல்லாம் பார்க்கும்போது இந்த திணை, கைகோள், அதே மாதிரி காலம், இடம் இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா? இது எல்லாம் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா ஒரு கவிதைக்கான அல்லது ஒரு செய்யுளுக்கான ஒரு பாடுபொருளை பற்றி பேசக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒளிநயங்கள், சந்த வேறுபாடுகளை பற்றி பேசக்கூடியதாக வண்ணம் வந்து இருக்கு. பொருளையும் வடிவத்தையும் ஒரு அழகியல் தன்மையோடு எடுத்து காட்டக்கூடியதாக வனப்பு அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்கு. அப்ப ஒரு 4 நிலைகள்ல ஒரே ஒரு நூற்பால சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம 4 நிலைகள்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக வந்து இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதுல 2 விஷயம் இருக்கு. ரொம்ப ஒரு கவிதையை உருவாக்குறதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கட்டமைப்புன்னு சொல்றோம். அரிஸ்டாட்டில் சொல்லும் போது அவருடைய கவிதையியல் நூலாக இருக்கட்டும், மறைபொருளியல் நூலாக இருக்கட்டும், அது 2லையும் அவர் பேசக்கூடியது வடிவம், பாடுபொருள் பற்றி பேசக்கூடியவராக இருக்கார். இப்ப அந்த 2 தான் நமக்கு செய்தியியல்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய பகுதியாக இருக்கு. ஒன்று வடிவம், இன்னொன்று பாடுபொருள். இப்ப பல திறனாய்வாளர்கள், நீங்க அகத்தியல் லிங்கம் ஐயாவாக இருக்கட்டும், சேவை சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தமிழ்ல இருக்கக்கூடிய கவிதை உருவாக்கத்திற்காக இருக்கட்டும் அல்லது அது மொழியியல் குறித்ததான ஒரு கவிதை உருவாக்கும் சிந்தனைக்கு வந்து ஒரு அடிப்படையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களாக இருக்காங்க. பேரசிரியர் சிவத்தம்பி ஐயா, அதுக்கடுத்து கைலாசபதி ஐயா போன்றவர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த கருத்துக்களை வளர்த்தெடுப்பதில் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. எனக்கு நான் ஏன் செய்யலியலை திரும்ப செய்யலியல் கொள்கைகளை பேசுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்லது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பல விதமான கொள்கைகளை பேசுவதற்கு எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். பேரசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொல்வாரு, நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு மேலை இலக்கிய கோட்பாடுகளை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மேலை இலக்கிய கோட்பாடுகள் தியரிஸ் எல்லாமே படிக்கிறோம். ஆனா நம்மகிட்டயே அந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே பன்னெடுங்காலமாக நம்மகிட்டே இருக்கு. அதை நம்ம சரியா வந்து என்ன செய்வது இல்லை அப்படின்னு சொன்னா பின்பற்றுவது கிடையாது அப்படின்றது அவருடைய ஒரு வருத்தம். நம்மகிட்டயே திணை கொள்கைகள் இருக்கு. நம்மகிட்டயே வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சரலிசம் என்று பேசக்கூடிய ஒரு அமைப்பியல் கோட்பாடு, பின் அமைப்பியல் கோட்பாடு அப்படிங்கிற தியரிஸ் மேலே இலக்கிய ஒரு தியரியாக கோட்பாடுகளாக இருக்கின்றன. ஆனா நம்மகிட்ட இருக்குங்க ஒரு வடிவம் பற்றிய கொள்கைகள் இருக்கு, ஒரு பாடுபொருள் பற்றிய உள்ளடக்கம் பற்றிய கொள்கைகள் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படின்றத வந்து அவரு அடிக்கடி அவருடைய தமிழின் கவிதையியல் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து பதிவு செய்யக்கூடியவராக இருப்பார். அப்ப என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது நாம ஏன் வந்து மேலைய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு அதுக்காக மேலை இலக்கியங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம ஏற்கக்கூடாது அப்படின்றலாம் இல்ல. நம்ம கிட்டே ஒரு விஷயம் இருக்கும்போது முதல்ல நம்ம தான் நம்மளுடைய விஷயத்தை வெளிக்கொணரக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எங்ககிட்டயே இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு வந்து தயங்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்றேன். அப்ப நம்ம கிட்டையும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த வடிவம் பற்றிய கொள்கைகளும் உள்ளடக்கம் பற்றிய கொள்கைகளும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அந்த அடிப்படையில தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா திறனாய்வாளர்களை பத்தி நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இலக்கிய வகைமையும் இலக்கிய திறனாய்வையும் விட்டுட்டு நம்ம செய்திகளை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது எல்லாருமே பேசுறது வடிவம் பாடுபொருள், வடிவம் பாடுபொருள். இந்த பாடுபொருளோடு தொடர்புடையதாக பாடுபொருளை ஒத்ததாக ஒரு வடிவம் அப்படின்றது அமையக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பேசுறாங்க. இதுல அகக்கட்டமைப்பு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது புறக்கட்டமைப்பு அப்படின்றத பத்தி பேசுறாங்க. இயற்கை கட்டமைப்பு, செயற்கை கட்டமைப்பு அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அப்ப எல்லாமே அவங்க பேசக்கூடியது எதை அப்படின்னு சொன்னா வடிவத்தையும் பாடுபொருளையும் தான் மையமிட்டு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய
இயற்கை கட்டமைப்பு என்பது அகம் பற்றியது, அது நம்ம சொல்றோம் இல்லையா, பாடுபொருள் பற்றியதாகவும், செயற்கை கட்டமைப்பு அப்படின்றது வடிவம் பற்றியதாகவும் வந்து இருக்கு. அகக்கட்டமைப்பு அப்படின்றது பாடுபொருளையும், புறக்கட்டமைப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நமக்கு வடிவத்தை பற்றி பேசக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றது இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஒரு செய்யுள் உருவாக்கத்திற்காக, உங்களுக்கு தெரியும் தெரியாததெல்லாம் இல்ல, இலக்கியத்திற்கு நாம் இலக்கணம் காணக்கூடியவர்கள், தொல்காப்பியரை இலக்கியத்திற்கு இலக்கணம் கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வகையில என்ன அப்படின்னா, தொல்காப்பியர் காலகட்டத்திற்கு முன்னாடி நிறைய இலக்கிய வகைகள் வந்து இருந்திருக்கு, இலக்கிய வகைமைகள் வந்து இருந்திருக்கு. அந்த இலக்கிய வகைமைகளை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு செய்யுளை எப்படி வந்து நாம் உருவாக்கக்கூடியவர்களாக அல்லது யாக்கக்கூடியவர்களாக வந்து இருக்க வேண்டும், அல்லது ஒரு செய்யுளை நாம் எப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒரு கவிதையை எப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப அந்த அடிப்படையில தான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மாத்திரை அதெல்லாம் நாங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, இது எல்லாமே, தொடை, இது எல்லாமே என்ன அப்படின்னா வடிவத்துல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நீங்க எப்பயுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாடுபொருளையும் ஒரு வடிவத்தையும் நாம் பார்க்கும் போது, அல்லது அதுல ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கு நீங்க செய்திகள்ல, ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று நோக்கு கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்று முன்ன கோட்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அதுல இந்த நோக்கு கோட்பாடு, நோக்குதல் அப்படின்னா நம்ம பார்த்தல் அப்படின்ற ஒரு பொருண்மை வந்து இருக்கு. மாத்திரை முதலா அடிநிலைக்காரன் நோக்குதல்காரன் நோக்கென பொருண்மை அப்படின்றது இருக்கு. நாம் ஒரு செய்யுளை அணுகும் போது அல்லது ஒரு செய்யுளை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு மாத்திரை நமக்கு தெரியும் இல்லையா, கண் இமைத்தல், கை நொடித்தல் வந்து மாத்திரையினுடைய அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு செய்தியில வந்து நம்ம உற்று நோக்கும் போது ஒரு மாத்திரையின் அளவுகளில் இருந்து கூட அதனுடைய பொருண்மை வந்து அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப ஒன்னோட ஒண்ணு, ஒரு ஒளியோட இன்னொரு ஒளி, ஒரு அசையோட இன்னொரு அசை, ஒரு சொல்லோட இன்னொரு சொல், ஒரு சீரோட இன்னொரு சீர், ஒரு அடியோடு இன்னொரு அடி என்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக ஒரு செய்யுள் அப்படின்றது வந்து அமையக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து பேசுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது முழுக்க முழுக்க எதை பற்றியதாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வடிவம் பற்றியதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதுல திறனாய்வாளர்கள் வந்து இந்த கொள்கையை வந்து ஒரு 5 நிலைகள்ல பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா அகவியல் கொள்கை அப்படின்றது, அகவெழுச்சி கொள்கை. ரெண்டாவது வந்து உருவியல் கொள்கை. இன்னும் மூணாவது வந்து அகவியல் கொள்கை. நாலாவது வந்து என்ன அப்படின்னா உருவியல் கொள்கை. அஞ்சாவது சமுதாய கொள்கை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு. இதுல அவர் பேசியிருக்கக்கூடிய முதல் கொள்கையான அகவெழுச்சி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா. இந்த அகவெழுச்சி கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு செயலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, பாடுபொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அந்த பாடுபொருளில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் அதனுடைய கருத்து பொறுமைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கு அப்படின்றத பேசுறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா உறவியல் கொள்கைக்கு ஒண்ணு இருக்கு. இதுதான் வடிவத்தை பத்தி பேசக்கூடியது, முழுசா மாத்திரையிலிருந்து அளவியல் வரையும் பேசக்கூடியதாக இருக்கிறது. மூணாவது அவர் சொல்லக்கூடியது இந்த அறநெறி கொள்கைன்னு சொல்லுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, திருக்குறள், நாலடியார், நன்மொழி கடிகை இதெல்லாம் பேசுறோம் இல்லையா, எத்திக்ஸ், அது சிலப்பதிகாரமாக இருக்கலாம், மணிமேகலையாக இருக்கலாம். ஒரு அற கொள்கையினுடைய அடிப்படையில் வந்து படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்களை பேசுவது. உருவியல் கொள்கை, அழகியல் சார்ந்து இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் போல நம்மளுடைய உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி அப்படின்ற இலக்கிய உத்திகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த உருவியல் கொள்கைகள். அஞ்சாவது சமுதாய கொள்கை. சமுதாய கொள்கைன்னா என்ன, இது எல்லாம் சேர்ந்து சமுதாயத்திற்கு என்ன விதமான ஒரு பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது. அப்ப இந்த கொள்கைகளை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு செய்யுள். நம்ம இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எங்கிருந்து நம்ம பார்க்கிறோம், தொல்காப்பியரினுடைய செய்யுள் இலக்கணங்களுக்கான ஒரு சான்றுகள் எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில்
பார்க்க முடியுது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த அக அமைப்பும் புற அமைப்பும் செய்யுளியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்றத செய்யுளியல்ல அவர் பேசுறாரு. இதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதுல நிறைய திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வடிவம் முதல் இல்ல பாடப்பொருள் செகண்ட் அப்படின்லாம் கிடையாது. எப்பயுமே பாடப்பொருளோடு ஈந்ததான ஒரு வடிவம் அப்படின்றது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாடப்பொருளோடு ஈந்ததான ஒரு வடிவம். இப்ப நமக்கு கிட்ட யாப்பு அப்படின்ற ஒரு செய்தி உறுப்பு இருக்கு. இப்ப யாப்பு உறுப்பு 4 வகைகள்ல பார்க்கலாம். ஆசிரியம், வஞ்சி, அதுக்கடுத்து களி, அப்புறம் வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலைகள். இப்ப நீங்க ஆசிரியப்பாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நாட்டுப்புற பாடலினுடைய ஒரு வடிவம். அதை நீங்க உங்களுக்கு அதை எளிமையாக நீங்க இயற்றி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய 10 பாட்டும் தொகையும் அதுல பெரும்பான்மையான இடங்களை பிடித்திருக்கக்கூடியது ஆசிரியப்பா. அது என்ன அப்படின்னு சொன்னா நாட்டுப்புற இப்ப இலக்கிய திறனாய்வாளர்கள்லாம் சொல்றாங்க நாட்டுப்புற பாடலினுடைய வடிவத்தின் தாக்கம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியங்களே அப்படின்ற நூல் கூட நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வெளியிருக்கு. அப்ப ஆசிரியப்பா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கடினமான ஒரு நம்மளால படிக்க முடியாத அல்லது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுமையை விலகுவது கிடையவே கிடையாது. அது அகப்பொறுமையாக இருக்கட்டும் புற பொறுமையாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்க குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு நிலத்தின் பெருவே வானிலை உயர்ந்தது. அவங்க நாட்டுப்புற பாடலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடல் அகவன் மகளே அந்த பாடலை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தாளாட்டக்கூடிய ஒரு தாய் ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் எப்படி உச்சரிக்கக்கூடியவளாக இருக்கின்றாளோ அது மாதிரிதான் அகவன் மகளே பாடுக பாட்டை இன்னும் பாடுக பாட்டை அவன் நன்னிடம் குன்றம் பாடிய பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஒரு சொல் உச்சரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி வெள்ளி வீதியாரினுடைய இது ஔவையாரினுடைய பாடல். வெள்ளி வீதியாரினுடைய ஒரு பாடல் இருக்கும் நோமின் நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு சிறு வெள்ளாங்குருக்கேன்னு நற்றினையில ஒரு பாடல் இருக்கு வெள்ளி வீதியாரினுடைய ஒரு பாடல். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஒரு இலக்கியத்திற்கான ஒரு வடிவம் அப்படின்றது ஒரு வாய்மொழி வடிவ அமைப்பிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பாக நாம் பார்க்க முடியுது அப்படின்றதான் இந்த ஆசிரியப்பால நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா வஞ்சிப்பாவும் ஆசிரியப்பாவும் ஒரே வேலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இருந்து அடி அளவுல அல்லது சீர் அளவுல இது குறைந்து வரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலும் வஞ்சிப்பா எப்படி கையாண்டிருக்காங்க முன்னாடி காலகட்டத்துல இந்த புறத்திணைகள்ல வஞ்சித்திணை இருக்கு. அதாவது புறம் சார்ந்து பாடக்கூடிய ஒன்றுக்கு தான் வஞ்சிப்பா பயன்படுத்திருக்காங்க. ஆனா காலம் மாறும்போது இலக்கிய வகைகளையும் வடிவத்திலையும் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுல பட்டினப்பாலையில நமக்கு வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய பட்டினப்பாலை ஒரு அகநூல் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அகநூல் அதாவது அந்த அகநூல்ல அந்த தலைவனுடைய செலவழுங்குதல் பேசக்கூடிய ஒரு பகுதி. அதுல இந்த வஞ்சி பாவினை பயன்படுத்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப புறம் தாண்டி அகமும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அது வரக்கூடியதாக இருக்கு. அதுக்கு அடுத்து கலிப்பா நமக்கு பின்னைய நாள்ல வந்திருக்கக்கூடிய நமக்கு கலித்தொகையில கலிப்பா முழுசு பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தொல்காப்பியர் சொல்லும் போது களியே பரிபாட்டு அக இலக்கியம் பாடுவதற்கு சரியான ஒரு யாப்பு வடிவம் எது அப்படின்னு சொன்னா களியே பரிபாட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அகத்திற்கான ஒரு காதலை பற்றி பேசுவது அகம் காதல் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நமக்கு கலிப்பா பயன்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெண்பாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கோ தொடக்க காலகட்டத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது இடையில சில வரிகள் தான் வெண்பாவிற்கான அடிகள் வந்துட்டே தவிர முழுமையான வெண்பாவினாலான திருக்குறள் நான் சொல்லல. திருக்குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம பாட்டும் தொகையில வெண்பாவிலான முழுமையான ஒரு இலக்கியம் அப்படின்றது நமக்கு கிட்ட இல்லை.
கட்டமைத்திருக்கக்கூடியவர்களாக வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாட்டு அப்படின்ற ஒரு விஷயமும் தூக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப தூக்கு அப்படின்னா சந்த நயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்ப யாபனங்களுக்காரிகையில தான் ஒவ்வொரு அகவலோசை, செப்பலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை ஓசைகளுக்கான வகைமைகளை பற்றி பேசுவார். தனியாகவே ஓசைகளினுடைய வகைகளை வந்து பேசியிருக்கக்கூடியவராக இருப்பாரு. சந்த நயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுல சொல்றாங்க, இலக்கியத்துல இசையுடன் கூடியதான இலக்கியத்தை படைப்பதுல சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியத்துவம் பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. குறிப்பா நீங்க தூக்கு அப்படிங்கிற அந்த சொல்லாடல் நீங்க எங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல கொடுத்திருப்பாங்க. இப்ப எப்படி வந்து உரையாசிரியர்கள் வந்து சங்க இலக்கியத்துல திணை, துறை, கூற்று விளக்கங்கள் அப்படின்லாம் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரிதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்கோ வண்ணம், தூக்கு, துறை அப்படின்னு சொல்லிட்டு பதிற்றுப்பத்துல வந்து பதிவு செய்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப தூக்கு அப்படின்றது என்னவாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா ஒரு இசையாக இருக்கிறது, ஒரு ஓசை நயமாக இருக்கிறது. நமக்கு ஒளியில் இருந்துதான் ஒளி கூறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு எழுத்தினுடைய வடிவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சந்தநயம் என்பது நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கு. தலைக்கு சந்தநயம் என்பது ஓசை அமைப்பு அப்படின்றது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த வகையில இந்த தூக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு செய்யுள் உருவங்களாக இருக்கு. இது வந்து ஒரு செய்யுள் உருவாக்கத்திற்கு அல்லது ஒரு கவிதை உருவாக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து மரபு அப்படின்றது என்னைக்குமே நம்ம மரபை வந்து கைவிட்டவர்கள் கிடையாது. தொல்காப்பியர் சொல்லும் போது இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல் அப்படின்ற இந்த 4 நிலைகளிலும் மரபு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து பின்பற்றி வரக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மரபு அப்படின்ற ஒரு விஷயம், மரபு அப்படின்னா வழக்கு, தொன்மையான வழக்குகளை மரபார்ந்து நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு முறை அப்படின்றது நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப பாவினம்னா நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்றதும் அதனுடைய வகைமைகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. இப்ப இது முழுக்க எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னா ஒரு புற கட்டமைப்பு, ஒரு கவிதைக்கான புற கட்டமைப்பை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. நீங்க ஒரு சங்க இலக்கிய பாடல்களை எடுத்துட்டு அதுல நம்ம வந்து ஒரு சொற்களை நம்ம அளவீடுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதுல அசை பார்க்கிறோம், சீர் பார்க்கிறோம், அடி பார்க்கிறோம், தலை பார்க்கிறோம், தொடை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்மளே அக்கா புரிச்சு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல நிறைய திறனாய்வாளர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா கட்டமைப்பு அப்படின்ற அந்த சொல்லாடல், ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த சொல்லாடலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா பல்வேறு உறுப்புகளினுடைய அல்லது பல்வேறு கூறுகளினுடைய ஒரு கூட்டு தொகுதி தான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ பூவெல்லாம் தனித்தனியா கிடக்குதுன்னா அது தனித்தனியா கிடந்தா தனித்தனியா தான் கிடக்கும். ஆனா அந்த பூவினை எடுத்து நாம தான் ஒரு நார்ல வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அமைப்பிற்குள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய செய்யுள் உறுப்புகளை எல்லாமே ஒன்று சேர்த்து கட்டி நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா இந்த செய்யுளியலினுடைய வடிவம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து தொல்காப்பியரே திரும்பவும் சொல்றாரு அதே பகுதியில வடிவம் மட்டும் முக்கியம் இல்லைங்க. வடிவம் எதை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னா பாடுபொருளை சார்ந்து இருக்கின்றன. அதுதான் அவர் சொல்றாரு. திணை பத்தி பேசுறாரு. திணை அப்படின்றதுலயே நிறைய நமக்கு வந்து நிறைய திணை அப்படின்ற சொல்லாடலை வச்சுட்டு ஒரு பெரிய ஆய்வுகள் வந்து நிகழ்த்தலாம் அப்படின்றது இருக்கு. திணை அப்படின்ற சொல்லாடலுக்கு நம்ம உயர்திணை அகிலை பாகுபாடுகள் நம்ம பேசுறோம். அது இது வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்துல வந்து திணை அப்படின்ற சொல்லாடல்களுக்கான பொறுமையாக வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய
மானுடவியல் அறிஞர்கள் திணை அப்படின்ற சொல்லாட்களுக்கு குடி, குடும்பம், குடும்பம் அப்படின்ற ஒரு விளக்கங்களை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. திணை அப்படின்ற சொல்லாடலுக்கு இளம்பூரணர் விளக்கம் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா நச்சினார் அது ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ரெண்டு பேருமே அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கு அவங்க விளக்கம் சரியா கொடுக்குறாங்க. இப்ப நிலம் அப்படின்னு சொல்லி இளம்பூரணர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, அந்த அவரு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு திணை உங்களுக்கு, அதனாலதான் நமக்கு ஐந்திணை, எழுதிணை அப்படின்னு நம்ம பேசுறோம். அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் அப்படின்னும், கைகளை முதலா பெருந்திணை இருவாய் முன்படக்கிழந்து எழுதிணை என்ப அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அகன இது காமனா 7 திணைகளை கொண்டதாக இருக்கின்றது அகத்திணை அப்படின்றதையும் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியும். அப்ப இவங்க எதை அடிப்படையாக வைத்து பேசுறாங்க? அந்த திணை அப்படின்ற சொல் நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய, அது ஒரு ஸ்பேஸை இருக்கிறது, டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஸ்பேஸை குறிக்கக்கூடியது ஒரு நிலம் சார்ந்து. ஏன்னா நிலம் இருந்தாதான் நிலத்துல உயிர்கள் கருக்கொள்ள முடியும். உயிர்கள் கருக்கொண்டாதான் அங்க மனிதர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா வாழ முடியும். மனிதர்கள் இருந்தாதான் மனிதர்களுக்கான ஒழுக்கங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது அவருக்கான ஒரு விளக்கமாக இருக்கின்றது. ஆனா இளம்பூரணரினுடைய கருத்தை தான் நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனா நச்சினார்க்கினியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நச்சினார்க்கினியர் திணை என்பதை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு நிலத்திற்குமான சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. மலையா அல்லது மருதம், அது சமவெளியா அல்லது வயல்வெளியா அல்லது கடற்பரப்பா, இந்த நிலங்களுக்கான தனியான சிறப்பான சில ஒழுக்கங்களுக்கான வரையறை கொடுத்திருக்காங்க. புணர்தல் அப்படின்றதும், ஊடல் அப்படின்றது, இழுத்தல் அப்படின்றது, இரண்டல் அப்படின்றதும், பிரிதல் அப்படின்றதும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒழுக்கத்தை மையமிட்டதாகத்தான் ஒரு நிலம் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நச்சினார்க்கினியர் விளக்கம் தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திணை அப்படின்றது நம்ம நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இளம்பூரணரினுடைய கருத்தையும் எடுத்துக்கலாம், நமக்கு விருப்பம் இருந்தா நச்சினார்க்கினியருடைய கருத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா நிறைய இடங்கள்ல திணை நமக்கு பேராசிரியர் தமிழர்கள் ஐயா அவர்கள் சொல்லும் போது கூட சொல்லுவாரு, திணை அப்படின்ற சொல்லாடலினுடைய பொருள் நமக்கு ஒவ்வொரு நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பூக்களினுடைய பெயர்கள் அடிப்படையில் அந்த நிலங்களுக்கான ஒரு அமைப்பு முறைகள், பெயர் சூட்டல் அப்படின்றது நிகழ்ந்திருக்கின்றது. அப்ப திணை என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிலத்தினை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பேசுவாங்க. அதுக்கடுத்து கைகோள் என்று சொல்லக்கூடிய களவு கருப்பு பற்றிய 2 விஷயங்களை பற்றி பேசுறாங்க. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், தோழியோடு தலால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 நிலைகள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு கலைஞர்லேயே பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஒரு நூற்பா நமக்கு திருவள்ளுவர் என்ன சொல்வாரு, அறமும் பொருளும், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் முற்பயனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற ஒரு 4 விஷயத்த பேசுவாரு. ஆனா தொல்காப்பியர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்பமும் பொருளும் அறனும் என்றாரு அப்படின்னு ஆரம்பிப்பார் கலைஞர். அதாவது நாம் இன்பம் பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், பொருள் ஈட்ட வேண்டும். அந்த பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அறத்தின் வழி ஈட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, நிலவில் கூற்று நிகழ்த்தக்கூடியவர்கள் யாரு, கற்பில் கூற்று நிகழ்த்தக்கூடியவர்கள் யாரு, அந்த அறத்தோட நிச்சல் அப்படின்ற ஒரு துறை இருக்கு. அது ரொம்ப முக்கியம். எனக்கு சங்க இலக்கியங்கள்லயே ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நம்ம துறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல்கள் தான் ரொம்ப முக்கியம். உடன் போக்கு, அறத்தொடு நிச்சல், வாயில் நேர்தல், வாயில் மறுத்தல், செலவு அழுங்கல், இது எல்லாமே ஒரு நல்ல சொல்லாடல்கள். அந்த சொல்லாடல்கள் மாதிரியான சொல்லாடல்களை மீண்டும் பெறுதல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அந்த அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லும் போது அது கலவிக்கும் கற்பிற்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா,
களவுல 6 பேர் வந்து பூச்சி நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்காங்க. கற்புல 12 பேர் வந்து பூச்சி நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப ஒரு கூட்டு நிகழ்த்தக்கூடியவர்கள் யாரு, கேட்கக்கூடியவர்கள் யாரு? இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. இதுக்கு ஒரு டைம் வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுதான் கலனும் காலமும் அப்படின்னு சொல்றாங்க. கலன் அப்படின்றது இடம், காலம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்றத நம்ம காலத்தினுடைய அடிப்படையில பேசுறது. டைமும் ஸ்பேஸும் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றது இருக்கு. அடுத்து நான் சொன்னேன், முன்னம் அப்படின்னு ஒரு கோட்பாடு பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். அவர் என்ன அப்படின்னா, யாரு எந்த இடத்துல பேசணும், என்ன பேசணும் அப்படின்றதான் பேசுறாரு. என்ன அப்படின்னா, இவ்விடத்து இம்மொழி இவர் இவருக்கு உரிய என்று, அவ்விடத்து அம்மொழி அவரவருக்கு உரைப்பது முன்னம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல யாரு பேசணும், யாருக்கு கேட்கணும், என்ன பேசணும், என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல கருத்துக்கள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா பகிரப்படக்கூடியதாக இருக்கு. ஒரு தலைவன் தான் இந்த இடத்துல கூற்று நிகழ்த்தணும், ஒரு தலைவி தான் இந்த இடத்துல கூற்று நிகழ்த்தணும், ஒரு செவிலி தான் இந்த இடத்துல பேசணும், ஒரு தோழி தான் இந்த இடத்துல பேசணும் அப்படின்ற ஒரு வகன்முறையை வந்து கட்டமைக்கக்கூடியதாக இந்த முன்ன கோட்பாடு, அது முன்ன கொள்கைன்னு கூட சொல்றாங்க. முன்ன கோட்பாடு அப்படின்றது வந்து அமையக்கூடியதாக இருக்கு. இது செய்திகள் கொள்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளாக இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த எச்சம் அப்படின்றது ஒரு எச்சம், குறிப்பெச்சம், சொல்லெச்சம் அப்படின்ற 2 நிலைகள் இருக்கும். இதுக்கு புறநானூறுல ஒரு பாடல் வந்து சொல்லுவாங்க. அதனுடைய மைய கருவை மட்டும் நான் சொல்றேன். ஒரு எளிமையான ஒரு பாடல், ரொம்ப பசியால போயிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் ஆனா அவர்கிட்டயுமே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா சாப்பாடு இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா போய் கொல்லன் கிட்ட போறாரு. கொல்லன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நீ வேகமா வந்து வேல் வடிச்சு போடு அப்படின்னு சொல்றாரு. வேலை வந்து உருவாக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த வேல் உருவாக்கி கொடுக்குறா. இது வந்து குறிப்பு போட்டு அதுக்கு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. குறிப்பாக அங்க வந்து புலவர் சொல்ல வந்த ஒரு விஷயம் வேற, ஆனா குறிப்பாக சில பொருளை நம்ம கிட்ட விட்டுட்டு போறாரு. அது என்ன அப்படின்னா, நீ சீக்கிரமா வந்து வேல் படிச்சு கொடுத்தேன்னா இவன் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா பிற நாட்டு மன்னர்களோடு அதுக்கு வீரர்களோடு சண்டை போட்டு பொருளை ஈட்டி வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா பரிசில் அளிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த முறை எச்சம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கு அப்படின்றது இருக்கு. அப்ப இது எல்லாமே எதை பத்தி பேசக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடுபொருளை மையமிட்டதாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த செங்கல படத்தொன்று அவங்க குறுந்தொகையினுடைய முதல் பாடலை வந்து சொல்லும் போது கையுறை மறுத்தல் அப்படின்றது துறை சார்ந்து இருக்கக்கூடியது. அதாவது முன்னத்திற்கு சான்று சொல்லும் போது அதான் சொல்றாங்க. கையுறை மறுத்தல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப மலைநீளத்துல காந்தல் மலர் அப்படின்றது நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காந்தல் மலர் வளர்ந்திருப்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வேலனாகிய அந்த வேலன் சூரபத்மனை அழித்து அந்த பொருட்களம் எப்படி ரத்தமயமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கோ அது மாதிரி மலைநீளம் வந்து காந்தல் மலர்கள் பூத்து காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது என்ன இங்க சொல்லப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, அதுல கடைசியில ஒரு வரி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே தோழிதான் பூச்சி நிகழ்த்தக்கூடியவளாக இருக்காங்க, அவதான் கையுறை மறுக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. கையுறைனா இன்னைக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், பொக்கே கொடுக்குறோம் இல்லையா, அந்த பொக்கே வந்து என்னவாக இருக்கும், எங்க ஊர்லயும் காந்தல் மலர் இருக்குப்பா, நீ இந்த காந்தல் மலரை நீ எங்களுக்கு கொடுத்து வந்து என்ன செய்ய வேண்டாம், சமாதானம் செய்ய வேண்டாம் என்று கையுறை மறுக்க. இது வந்து ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. அப்ப சிறு சிறு நிகழ்வுகள் வந்து ஒன்று சேர்ந்துதான் ஒரு பெரும் நிகழ்வினை கட்டமைக்கக்கூடியதாக வந்து இருக்கிறது. இதை வந்து தீமெட்டகாலஜிக்கல் தியரிஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். அது ஒரு அடிக்கலத்தியல் தியரி. நீங்க புறநானூரை வந்து அடிக்கலத்தியல் தியரி வச்சு பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு வீரநிலை கவிதைகளை வைத்து. இப்ப அது மாதிரி நிகழ்ச்சி நம்ம பார்த்தோமாக்கோ அதுல அவங்க சொல்லுவாங்க, தீவு என்பது கருத்தலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன 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 குட்டி குட்டி குட்டி
விஷயங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு அப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து பாடப்பொருள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. ஒரு ஹைக்கூ கவிதை, சென்ட்ரி கவிதைகள்ல இன்னைக்கு வந்து பேசுறது என்ன அப்படின்னா, வடிவம் அப்படின்றது தேவையில்லைன்னு புது கவிஞர்கள் வந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து இது யாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நான் எதை சொல்ல வரேன்? நான் ஒரு பாடப்பொருளையும் சொல்ல வரேன். நான் ஒரு கண்டென்ட்டை பேசுறேன். அந்த கண்டென்ட்டை ஒரு வாசகத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்களே தவிர, அந்த கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த கண்டென்ட் இன்னைக்கு வரையிலும் இந்த நிமிஷத்துல ஒரு படைப்பாளர் கூட ஒரு படைப்பை எழுதி கொண்டு இருக்கலாம். அந்த படைப்புக்கும் இந்த எல்லாமே தேவைப்படக்கூடியதாக இருக்கு. திணை தேவைப்படக்கூடியதாக இருக்கு. ஒரு கலவு கற்பு அப்படின்ற ஒரு விஷயம் அது அப்படியே தேவைப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா நிலம் இல்லாம யாராவது ஒரு கதை எழுத முடியுமா, அல்லது ஒரு கவிதை எழுத முடியுமா, அல்லது ஒரு நாவல் தான் சித்தரிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு திரைப்படம் தான் நம்மளால உருவாக்க முடியுமா? அதுல காதல் இல்லாம இருக்குமா, போர் இல்லாம இருக்குமா, வீரம் இல்லாமல் இருக்குமா அப்படின்றது கேள்வி. காலமும் கலனும் எச்சமும் எதுவுமே இல்லாம இல்லை அப்படின்றது இருக்கு. இந்த துறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டாங்க. இந்த துறையை பத்தி பேசும்போது நான் சொன்னேன், குட்டி 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 அழகுகளுக்கு கருத்தழகுகள் அப்படின்னு பேரு. இந்த குட்டி குட்டி கருத்தழகுகள் ஒன்று சேர்ந்து இந்த குட்டி குட்டி கருத்தழகுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருப்பொருள்கள். கருப்பொருள்கள் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வினை கட்டமைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்வுக்கு தலைமை புரிவு கூறுகள், மோட்டிவ் அப்படின்னு பேரு. அதெல்லாம் சேர்த்துதான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தீர்வினை வந்து உருவாக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் வந்து நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு தலைவனும் தலைவியும் வந்து உடன்போக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. மாறி பொழுதாயிடுச்சு. அப்ப எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாம் பார்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். பொழுது சார்ந்துருச்சு. தலைவனும் தலைவியும் வந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நற்றாய் வந்து என்ன கேட்கிறா அப்படின்னா, வழியில வரவங்க எல்லாத்துக்கும் கேட்கிறா, என்னுடைய மகனையும் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கண்டோர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாங்க உங்களுடைய பொண்ணு அந்த மலையினுடைய மறைவான ஒரு பகுதியில இளம் காலையோடு அவ வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா இணைந்து செல்லக்கூடியவளாக இருக்கா அப்படின்ற ஒரு பதிவினை வந்து பதிவிடக்கூடியவளாக வந்து இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி அப்படின்றது ஒரு பாடப்பொருளுக்கு முக்கியமானது. நமக்கு ஒரு பாடப்பொருளுக்கு அல்லது உள்ளடக்கத்துக்கு வந்து இந்த விஷயம் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்கு. இதை பத்தி அவங்க பேசுறாங்க. அதுக்கடுத்து எப்பவுமே வந்து கவிதை எழுதக்கூடிய கவிஞராக இருக்கிறது. இன்னைக்கு கவிதை எழுதுறாங்க, வைரமுத்தோ அல்லது பழனி பாரதியோ அல்லது பா விஜயோ கவிதை எழுதி கொடுங்கயா அப்படின்னா எழுதி கொடுத்துருவாங்க. அந்த கவிதையை அப்படியே ஒரு திரைப்படங்கள்ல நம் பாடலாக ஒளிக்கு செய்ய முடியாது. அப்ப அதுக்குன்னு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா இசை அப்படின்றது தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி இந்த சந்த நயங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. தொடை சந்த நயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய அந்த பகுதியில வண்ணம் அப்படின்ற ஒன்று வந்து கையாளப்படக்கூடியதாக இருக்கு. இந்த வண்ணம் பெரும்பாலும் எதோடு தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சந்த வேறுபாடு, சந்த நயங்கள், அப்புறம் தொடையோடு தொடர்புடையதாக இருக்கு. பா ஆ வண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு குடிகியல் வண்ணம் வரை நமக்கு 20 வண்ணங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடியதாக இருக்கு. வண்ணச்சரமும் தண்டமானி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 100 வண்ணங்களை வைத்து ஒரு நூலை வந்து ஏற்றிருக்கக்கூடியவராக வந்து இருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த வண்ணம் அப்படின்றதும் ஒரு இலக்கிய வகையை உருவாக்கத்திற்கு அல்லது ஒரு கவிதை உருவாக்கத்திற்கு முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது
பாடி பொருளும் வடிவமும் ஒன்று சேர்ந்து வெளிப்படக்கூடிய அம்மை, அழகு, தொன்மை, தோல், புலன், விளைவு, இயைபு, விருந்து என்று சொல்லக்கூடிய எவ்வகை வனப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். வனப்பு என்பது அழகு அப்படின்னு பேர். அதுல அவங்க அழகாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்தை ஒரு சான்று காட்டி இந்த சிலப்பதிகாரம் எதனால் வந்து இதற்கு வந்து உவமையாக சொல்லப்படுகிறது, சிலப்பதிகாரத்தில் அறக்கருத்துக்கள் வந்து விளக்கப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப அறக்கருத்துக்களை பேசக்கூடியதாக வந்து இது இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி தொன்மை அப்படின்றத பழமைக்கு வந்து சிலப்பதிகாரம் சொல்லப்படக்கூடியதாக இருக்கு, அல்லது புராண இதிகாசங்கள் சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி விருந்தே தானும் புதுவது கிடந்து யாப்பின் வெற்றின்னு சொல்லும்போது புது வகையான இலக்கிய வகைமைகளுக்கு அது வந்து தொடர்பு படக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தோல் அது இடுமன் ஓசையால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு ஃபோக்ல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா, அந்த செய்திகளை எல்லாம் தரக்கூடியதாக ஒரு இலக்கிய வகைமைகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. அப்ப ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இலக்கிய வகைமைகளை பேசக்கூடியதாக, இலக்கிய வகைமையினுடைய பாடப்பொருட்களை மையமிட்டதாக இந்த வனப்பு பகுதியும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல நான் இடையில அந்த பா அப்படின்ற ஒரு விஷயத்துல பா அப்படின்னு சொல்லும்போது, நாங்க பாட்டே உரை நூலே வாய்மொழி பிசிய அங்கதம் ஒரு சொல்லோட அப்படியே எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பா என்பது பாட்டு அப்படின்றத தவிர அப்புறம் உரை, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, பழமொழி, அதே மாதிரி வந்து விடுகதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்றது. அப்ப நமக்கு வந்து நிறைய ஒரு கவிதை அப்படின்னா கவிதை மட்டும் இல்லை, கவிதையை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அது வாய்மொழி வழியாகவும் இருக்கு, எழுத்து வடிவமாகவும் இருக்கு. இந்த வாய்மொழி வடிவத்திற்குமாக இருக்கட்டும் அல்லது எழுத்து வடிவத்திற்குமாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமான ஒரு இலக்கணத்தை வந்து செவ்வியல்ல வந்து நமக்கு வந்து தொல்காப்பியர் வந்து வழங்கி இருக்கக்கூடியவராக வந்து இருக்காரு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்ப இலக்கிய திறனாய்வாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்களை சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோமன் யாக்கப்சனாக இருக்கட்டும், அல்லது மில்லராக இருக்கட்டும், அல்லது சசூராக இருக்கட்டும், லெவிஸ்ட்ராஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இலக்கியத்தினுடைய வகை அல்லது ஒரு கவிதையினுடைய ஒரு வகை அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வகை அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பா ஒரு வடிவத்தையும் ஒரு பாடுபொருளையும் ஒரு சூழலையும் மையமிட்டதாக இருக்கும் அப்படின்றத பேசுறாங்க. யாக்கப்சன் வந்து இதுல ரொம்ப ஸ்டாண்டர்டா பேசுறாரு. கருத்துன்றது இருக்கணுங்க, வடிவம்ன்றது இருக்கணும், சூழல் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுளாக அல்லது ஒரு கவிதையாக நமக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதை ரெண்டு நிலையில பார்க்கறாங்க. பகுதியாக பார்த்தல், முழுமையாக பார்த்தல் அப்படின்ற விஷயத்து. ஒரு கவிதைய பகுதியாக பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அதை பொருள் கொள்ளும் போது நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம சும்மா மேலோட்டமா அப்படியே. முழுமையாக பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒளி அமைப்புல இருந்து அதனுடைய பொருள் தன்மைகளை வந்து நாம் உற்று நோக்கக்கூடியவர்களாக வந்து இருப்போம். அதை பகுதியாக பார்த்தல் அல்லது வந்து முழுமையாக பார்த்தல் அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு கவிதை அப்படின்றது வந்து கிடைநிலை புதைநிலை ஒளியியல் அறிஞர்கள் சொல்லும்போது கிடைநிலை புதைநிலைகள்ல வந்து அதனுடைய கருத்துக்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சேவை சண்முகமையம் கவிதை கட்டமைப்பு அப்படின்ற ஒரு நூலை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் அந்த நூல்ல வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய நமக்கு பொறுமை, சொன்மை தெரிதலும் பொறுமை தெரிதலும் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒளியியல், உருவனியல், பொருளையியல் அடிப்படையில சங்க இலக்கிய கவிதைகளை வந்து ஆராய்ந்து ஒரு மொழியியல் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வந்து இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தொல்காப்பிய செய்யுளியல் ஆய்வுகளை இன்னும் நம்ம வேற வேற கோணங்கள்ல உற்று நோக்கக்கூடியவர்கள்
நம்ம எப்பயும் மரபு அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்து நம்ம வந்து இன்னுமே வந்து அதை வேற வேற கோணங்கள்ல வந்து ஆராயக்கூடியவர்களாக இருக்கலாம். அதனுடைய ஒளிநிலைகளாக இருக்கட்டும், அதனுடைய அடிநிலைகளாக இருக்கட்டும், வரையறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு புதுவிதமான கருத்துக்களையும் ஒரு புதுவிதமான ஆய்வுகள். எப்பயுமே ஒரு ஆய்வு நிகழ்த்துறோம் அப்படின்னா அந்த ஆய்வானது பல ஆய்வுகளுக்கு வாசல்களை வந்து திறந்து விடக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வகையில நாம் வந்து இந்த செயலியல் குறித்ததான ஆய்வுகளை வந்து நாம் வந்து நிகழ்த்தும் போது அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய வாயில்களை வந்து நிறைய ஆய்வுகளுக்கான ஒரு இடங்களை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற நிலையில வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி பெறுகின்றேன். நன்றி.